உங்க வீட்டை கர்த்தர் ஆளுகை செய்யணுமா? உங்கள் வீட்டுல பிரச்சனைகள் ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னால், பலவீனங்களும் ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். இந்த ஓபேத்தின் வீடு கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தது. ஆகையினால் அவர்கள் வீட்டை ஆசீர்வதித்தார். அவர்கள் பிள்ளைகள் பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். கர்த்தர் இந்த வீட்டை அவர்களுக்கு ஆளுகையாக கொடுத்தார். எந்த பிரச்சனைகளும் ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உங்கள் வீடுகள் வாஞ்சியுங்கள். கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாய் உங்க வீட்டை கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த ஓபேத் ஏதோ வீட்டை ஆசீர்வதித்தது போல உங்கள் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். என எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். உங்க பிரசன்னத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்தருளும். இவர்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறட்டும். இவர்கள் தலைமுறை கர்த்தரால் எழுப்பப்படட்டும். அது மாத்திரமல்ல, தேவனாகி கர்த்தாவே, இவர்களை குடும்பங்களிலே இவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக, எந்த பிரச்சனையும் ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் ஒருவரே இவர்களை ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக எழும்ப பண்ணும். குடும்பங்களை வளர்ச்சியின் பாதையில கொண்டு செல்லும். இந்த நாள் முழுவதும் இவர்கள் பிரயாணங்களில கூட இரும். வேலை ஸ்தலங்களை கூட இருந்து ஆசீர்வதியும். பிள்ளைகளை பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு உங்களை நடத்துவதாக. ஆமென்.